உங்க போட்டோகிராஃபி பிசினஸை டெவலப் பண்ணணுமா? நீங்க ஃபங்க்ஷன்ல எடுக்கிற உங்க போட்டோஸ் உங்க போனுக்கே வரணுமா? அப்ப இமேஜை புக் பண்ணுங்க. போட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த போராட்டம் சொன்ன டேட்ல அவங்க சொன்ன இடங்கள்ல நடக்குமா? போராட்டம் நடந்து முடிஞ்சா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்காம போனா விடுதலை சிறுத்தைகள் நடத்துவாங்கன்னு அறிவிச்சது உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்போவுமே கூட்டணி கட்சிகள் தேர்தல் நெருங்குற நேரத்தில் தங்களை இருப்பை காட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் திருமாவளவனுக்கு தொடர்ச்சியாகவே பல அவமானங்களை தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வரார். இன்னைக்கு நேற்று இல்லை, திராவிட கட்சிகள் ரெண்டுக்குமே அவர் மேலே ஒரு மரியாதை கிடையாது. சீட்டுகளை குறைவாக கொடுப்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா தானே சார் இதை பார்க்கணுமா, இல்லை எப்படி பார்க்கறது? நம்ம ஏன் பார்க்கணும்? அவரே சொல்கிறாரு, மாநாட்டில் பங்கேற்க தலைவர்களை அழைக்கிறதுன்றது அவங்கள்ட்ட டைம் வாங்கி இந்த டேட்டில் நடத்துகிறோன்னு சொல்லி அழைப்பு இதில் பேர் போடுறதுக்காக பர்மிஷன்லாம் வாங்கி அழைக்கிறது தான் முறையான அழைப்பு. இந்த ப்ரெஸ் மீட்டு திமுகக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்குது? திமுக எப்படி விரும்புவாங்க? ஏடிஎம்கே பங்கேற்கலாம், அவங்களுக்கு நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் அழைப்பு விடுத்திருந்தோம். அப்போது அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரா சார்? மைனாரிட்டிஸ் மக்களோட முக்கியமான தலைவர். அப்போ அவர் இன்றைக்கி ஏடிஎம்கே எந்த ஒரு சாதியும் மத ரீதியான ஒரு அரசியல் பண்ணலை அப்படின்றத அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரா சார்? ஜாதி மத அரசியலை ஏடிஎம்கே பண்ணுதுன்னு திமுக கூட குற்றச்சாட்டு வைக்கணும். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, ஆட்சியில் அவங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அதனோட ஆரம்பம் தான் இந்த மாநாடும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு கேட்டு இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு சார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் அக்டோபர் 2 மது ஒழிப்புக்கு ஆதரவாக ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்த போவதாக ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. ஸோ இதில் அடுத்த கட்டம், இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட விஷயம், ஃபஸ்ட்டு இந்த போராட்டமே ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் கொடுத்தது. கூட்டணியில் இருந்துட்டு இந்த போராட்டத்தை எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னு. அதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் ஏடிஎம்கேக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவங்களும் எங்களோட ஒரே மேடையில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது ஃபுல்லாகவே உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஃபஸ்ட்டு இந்த போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் நடத்துவாங்கன்னு அறிவித்தது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் தொடர்ச்சியாகவே இதை கொஞ்சம் சீரியஸாக பார்த்து கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி இது போனதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்டில் கூட பேசினதை நம்ம பார்த்தோம். பார்லிமெண்ட்டில் பேசி நிர்மலா சீதாராமன் முதல்ல போய் இவங்க தமிழ்நாட்டில் பண்ண சொல்ல, கூட்டணியில் இருக்கிறவங்க முதல்வரை பண்ண சொல்லுங்கள், அங்கே தான் கள்ளச்சாராய சாவு சமீபத்தில் நடந்திருக்குன்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம். இவர் அகில இந்திய லெவலில் கேட்டார். அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பண்ணுறான்னு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எப்போவுமே கூட்டணி கட்சிகள் தேர்தல் நெருங்குற நேரத்தில் தங்களை இருப்பை காட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் திருமாவளவனுக்கு தொடர்ச்சியாகவே பல அவமானங்களை தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வர்றார். இன்றைக்கி நேற்று இல்லை, 2004 அவர் இந்த புறக்கணிக்கப்படுறது, ஒதுக்கப்படுறது இதெல்லாம் சந்தித்து இன்னும் ஒரு நிதானமான தலைவர் வார்த்தையை விட்டுற மாட்டார், நின்று இது பண்ணுவார். அதே நேரத்தில் அவருடைய பவர் அவருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாமக பார்த்தா அதை விட ஜாஸ்தியே உங்களுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வாக்கு சதவீதம் வச்சுருக்காரு. இன்னும் கேட்டால் அவர் ஒழுங்காக இந்த திராவிட கட்சிகளை சாராமல் ஒரு மாதிரி சீமான் மாதிரி ஒரு இதுவாக மாதிரி போயிருந்தாருன்னா சொல்ல முடியாது, 10-12% தாண்டி போயிருப்பார். ஆனால் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கிறதுனால அவரை அந்த மரியாதை இல்லை. கூட்டணி இப்போ திராவிட கட்சிகள் ரெண்டுக்குமே அவர் மேலே ஒரு மரியாதை கிடையாது. சீட்டுகளை குறைவாக கொடுப்பது. மூணாவது விஷயம், திருமாவளவனுடைய நிலைப்பாடு வேறு. கூட்டணியில் அவங்க கூட இருக்கிறாங்கல்ல அந்த கட்சியினர், அவங்க எந்த கட்சியோ அந்த கட்சியை சார்ந்து போயிடுறது, அந்த கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறது, அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறுறது, அந்த மாதிரி போவாங்க. அதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு மைனஸ். ப்ளஸ் விடுதலை சிறுத்தைகள் பண்ணுற அந்த மாவட்டங்களில் ஒவ்வொரு இடங்களில் பண்ணுற பிரச்சனைகள் இது எல்லாமே மைனஸ். இதெல்லாம் தாண்டி தான் அவர் ஒரு தலைவராக விடுதலை சிறுத்தைகளை நடத்திட்டு இருக்காரு.
தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு ஆகச்சிறந்த தலைவர். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஒரு நிதானமான, தெளிவான, நீண்ட அரசியல் பார்வை கொண்ட, கான்ஸ்டியூஷனில் ஒரு இது கொண்ட ஒரு அருமையான தலைவர். ஆனால் நான் சொன்ன இந்த மைனஸ்லாம் இருக்குது. அவருடைய பவரே அவருக்கு தெரியல. கிட்டத்தட்ட அனுமார் மாதிரி அவர் இந்த 2 அரசாங்கத்துக்கும் உதவி பண்ணிகிட்ருக்காரே தவிர அனுமாருடைய பலன் அவருக்கு இது தெரியல, பலம். அப்போ இந்த இதுக்கு வந்து அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறது. ஒன்று நல்லா கவனிங்க, 2016 திமுகவை ஆட்சியில் ஏற விடாமல் உட்கார வைக்கிறதுல முதல் பங்கு திருமாவளவனுக்கு தான் இருக்குது. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனது திருமாவளவன் தான். பண்ருட்டி வேல்முருகன் இவங்களாம் ஆரம்பித்து எல்லாம் இது பண்ணாலும் அதனுடைய அனைத்து வேலைகளுக்கும் மூல காரணமாக ஒரு மைய புள்ளியாக இருந்தது திருமாவளவன். அப்படிப்பட்டவர் தான் திருமாவளவன். அதற்கு பிறகும் அவர் வந்து அந்த அந்த சாணக்கிய தனத்தை அவர் சரியாக கையாளலை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்க அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மாற்றி இந்த திராவிட கட்சிகளுக்கு தான் வந்து உதவிட்டு வராரு அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, அவர் தனியாக இருந்திருந்தால் 12% வாக்குகளுக்கு மேலே சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருப்பாருன்னு சொல்கிறீங்க. அவர் தனியாக நின்றுருந்தால் 12% ஓட் பர்சன்டேஜ் தாண்டி இருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இன்றைக்கி இருக்க மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்களால ஜெயிச்சு ரெப்ரசன்டேட்டிவாக உள்ளே போயிருக்க முடியுமா சார் தனியாக நின்றுருந்தால்? மரியாதையும் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதும் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் தானாக இதெல்லாம் தேடி வரும். நீங்கள் 3 தொகுதி கேட்குறீங்க, 1 பொது தொகுதி கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன மரியாதை கிடைச்சது? பொது தொகுதி கேட்குறீங்களா அப்படின்னும் 2 தொகுதியில் 1 தொகுதி எங்கள் சின்னத்தில் நிற்கணுன்ற லெவலில் கொண்டு போனாங்க. அதில் அவர் உறுதியாக இருந்து கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு போயிடுவார் என்ற கண்டிஷன் வரும்பொழுது தான் 3 தொகுதின்றது 2 தொகுதியே கொடுத்துட்றோம், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் உங்கள் சின்னத்திலே நில்லுங்க அப்படின்னு மாற்றினதுனால தான் அவங்க சொந்த சின்னத்தில் நின்று ஜெயித்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவரை ஒதுக்குறது, இந்த மாதிரி ஒரு தலைவர், ஒரு பெரிய தலைவர். இப்போ நீங்கள் பீகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்வானுடைய கட்சி மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இது 5 MP 6 MPன்னு போடுறது, மத்திய அமைச்சரவை போடுறது, தனியாகவே கூட்டணி வைக்கிறது, அந்த மாதிரி இல்லாததுக்கு காரணம் என்ன? இவர் அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கார். பாஜகவோட சேர மாட்டேன், மதவாத கட்சிகள் ஜாதிய கட்சிகளோட எங்களுடைய இது கிடையாதுன்றார். அதே சமயத்தில் போன தேர்தலில் கொஞ்சம் வேறு மாதிரி முடிவு எடுத்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அவர் மரியாதை கிடைச்சிருக்கும், அந்த சீட்டு கிடைக்காம போயிருக்கும். ஆனால் அந்த மரியாதைன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து அவர் இனி வருங்காலங்களில் பண்ணுவார். அதோடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் இந்த இதுன்னு நான் பார்க்குறேன். இந்த மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்களா சார்? இது வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியை இந்த ஒரு மாநாடு நடத்துகிறது வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம என்ன தான் ஒரு வந்து மக்களோட நலன் அந்த மாதிரி திட்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமாக தானே சார் இதை பார்க்கணுமா இல்லை எப்படி பார்க்குறது? இது நம்ம ஏன் பார்க்கணும்? அவரே சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, மதுவிலக்கு படிப்படியாக அமுல்படுத்தாமல் இருக்காங்களே இந்த ஆட்சி வந்தால் பிறகுன்னு. 3 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் கூட அந்த கோர்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய அந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் பிறகு 500 கடைகளை மூடுறன்றதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அது இல்லாமல் தனியாக ஹைவேஸில் இருக்கிற கடைகளை வந்து மூட சொன்னப்போ ஹைவேஸுகளையே நகர சாலைகளாக மாநில சாலைகளாக மாற்றுற வேலைகள்லாம் நடந்தது. அதுவும் நடந்தது, இதுவும் நடந்தது. 500 கடைகள் மூணுனா 100 கடைகள் தனியாக திறந்துக்கிற ஏற்பாடு நடந்தது. ஆனால் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த இது வந்து 3 வருடத்தில் அதற்கான எந்த வித இதுவும் இல்லை. இதை நான் சொல்ல, திருமாவளவனே சொல்கிறேன். ஆமாம், அவரே சொல்ல எலெக்ஷன் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, ஆனால் 3 வருஷம் ஆகியும் அதை நிறைவேற்றலை அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது நான் அதை தானே சொல்கிறேன். உங்கள் கருத்தில் நான் உடன்படுறேன், என் கருத்தை தான் நீங்களும் சொல்கிறீங்க. 3 வருஷத்தில் படிப்படியாக குறைப்பண்றது எந்த வித இதுவும் இல்லைன்றது தான் நான் தான் சொல்கிறேன்னு, உங்கள் மூலியமாகவே நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து அதுக்கான இதை இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பார்ட் இருக்கும். இன்னொன்று ஏடிஎம்கே படிப்படியாக கடையை மூடுறன்றதில் அவங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அதில் முன்ன பின்ன இருந்தது. வருங்காலத்தில் சட்டசபை தேர்தலில் ஒருவேளை இதே கோரிக்கையை மையமான கோரிக்கையாக மாற்றி அதிமுக வந்து நாங்கள் இவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணலை, மதுவிலக்கை இது பண்ணுறதுல இவங்க சரியான முடிவு சொல்லலை, அதிமுக அதுக்கான இது சொல்லுதுன்னு கூட்டணி மாறுறதுக்கும் ஒரு அச்சாரமாக இந்த மாநாடு இருக்கலாம் சார். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து எடப்பாடி இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும்ல சார். ஏடிஎம்கேக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இன்னும் ஏடிஎம்கே தரப்புலேருந்து அவங்க செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நாங்கள் பார்க்குறோம், இதை பற்றி நாங்கள் கலந்து யோசித்து முடிவெடுப்போம், எடப்பாடி கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு சொல்லுவார் அப்படின்னு அவர் தரப்புலேருந்து சொல்கிறதே தவிர இன்னும் எடப்பாடி டைப்பில் ஆல்மோஸ்ட் நேற்று ப்ரெஸ் மீட் நடந்தது, இன்றைக்கி இப்போ வரைக்குமே எடப்பாடி தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இதுக்கு வரலையே சார்.
திருமாவளவன் அதிமுக கூப்பிட்டாரா? சார் அவர் சொல்லி இந்த ஏடிஎம்கேவும் இதில் பங்கேற்றுக்கலாம், இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எல்லாரும் ஒரே மேடையில் இருந்து போராடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்ல சார். அவர் சொன்னது இது ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை, யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். இந்த இதில் அதிமுகவும் பங்கேற்கலாம், திமுகவும் பங்கேற்கலாம், எல்லோரும் பங்கேற்று இது ஒரு மது ஒழிப்பு கொள்கைக்கான இது. 2 பேருமே அதை விரும்புகிறாங்க, 2 பேருமே இது பண்ணலாம். அதிமுகவும் பங்கேற்கலாம், அதில் தடை இல்லை. ஜாதிய கட்சிகள் மதவாத கட்சிகளை இதில் நாங்கள் வேறான சொல்கிறோம் அப்படின்னு தான் சொன்னார். அதிமுக வரணும் அப்படின்னு சொல்லலை, பங்கேற்கலாம் அப்படின்றது ஒரு இது. ஆனாலும் அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, பரிசீலிப்போம்ன்ற மாதிரி ஜெயக்குமாரும் சொல்லியிருந்தார். முறையாக அழைப்பிதழ் கொடுப்பாங்களா எங்கள் மாநாட்டில் பங்கேறுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறது வேறு, மாநாட்டில் பங்கேற்க தலைவர்களை அழைக்கிறதுன்றது அவங்கள்ட்ட டைம் வாங்கி இந்த டேட்டில் நடத்துகிறோன்னு சொல்லி அழைப்பிதழில் பேர் போடுறதுக்காக பர்மிஷன்லாம் வாங்கி அழைக்கிறது தான் முறையான அழைப்பு. அதனால் இது ஒரு பொதுவாக அவர் ஒரு இதை பண்ணியிருக்காரு, ஒரு அரசியல் ஒரு பேச்சு ஒரு இது தொடங்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது விவாதம் தொடங்கட்டும்ன்றதுக்காக கூட அவர் பேசியிருக்கலாம். அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் அழைச்சிட்டாங்க, இவங்க அதுக்கு ஏன் பதில் சொல்லலை அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி போய் கேட்பாங்க யாராவது எடப்பாடிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திருமாவளவன் கேட்டிருக்காங்க, இந்த பதில் தான் அவர் சொல்லுவார். முறைப்படி அழைப்பு எல்லாம் பண்ணால் அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம்னு சொல்லலாம். இந்த ஒரு மாநாடு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, அதை தாண்டி அவர் கள்ளக்குறிச்சி விஷ சாராய விபத்தை பெரிய லெவலில் அதுதான் இந்த போராட்டத்துக்கு ஒரு முக்கிய அடிப்படை காரணமாக சொல்கிறாரு. நாங்கள் அந்த மக்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு பெரிய இழப்புகள், என்ன தான் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஸ்கீம்ஸ் அது இதுன்னு மென்ஷன் பண்ணாலும் இந்த இழப்புகளில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த போராட்டம் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த போராட்டம் சொன்ன டேட்டில் அவங்க சொன்ன இடங்களில் நடக்குமா? இது என்ன மாதிரியான இந்த போராட்டம் நடந்து முடிஞ்சால் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்காமல் போனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். விஜய் மாநாடு மாதிரி இழுத்தடிக்கலாம் முடியாது, ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க. அவர் முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு இந்த தேதி நடத்துகிறேன்னு. அவர்கிட்டே அந்த கேள்வியை வச்சப்போ இது மாதிரி பல இதை நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க புதுசுன்றதுனால அவங்களுக்கு அது பெருசாக தெரியுது, எங்களுக்கு இதெல்லாம் இல்லை, கோர்ட்டில் போய் கூட வாங்கினதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் மாநாடு நடத்துறதுக்கான பிரச்சனைகள் பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை அதிமுகவுக்கோ இல்லை வேறு கட்சிகளுக்கோ தேமுதிகவுக்கோ அழைப்பிதழ் கொடுத்து கலந்துக்கிட்டு வந்தால் ஒரு மாற்றம் கொண்டு வர்ற ஒரு மாநாடாக, மது விலக்குக்கு எதிரான மாநாடாக இருக்குதோ இல்லையோ, திராவிடத்துக்கு எதிரான கூட்டணிக்கான அச்சாரமான மாநாடாக கூட மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டு திமுகக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்குது? திமுக எப்படி விரும்புவாங்க? அவங்க பொதுவாக அந்த மாதிரி விஷயம்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள்ன்றது இவங்க சொல்கிறத செய்கிற இதுவும் பல விஷயங்களில் மௌனமாக இருக்கணும், அப்படி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னை வரைக்கும் அந்த ஓய்வு கால பணப்பலன்கள் எதுவுமே கொடுக்கல. டிரான்ஸ்போர்ட்டில் பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது, இதில் உணவுத்துறையில் பல போராட்டங்கள் நடக்குது, மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே நடக்குது, தொழிற்சங்கம் நடத்துது. ஆனால் மார்க்சிஸ்ட் பார்ட்டி மௌனமாக இருக்குது, இல்லாட்டி பேருக்கு லைட்டாக இது பண்ணிட்டு போகிறாங்க. இந்த முத்தமிழ் முருகன் மாறான ஏற்கனவே சொன்னேன், கவர்னரை எதிர்த்து போராடுன்னுவாங்க, இவங்க எல்லாம் வண்டி கட்டிட்டு போய் போராடுவாங்க. கவர்னர் மாளிகை இதை புறக்கணின்னுவாங்க, இவங்க எல்லாம் புறக்கணிப்பாங்க, இவங்க போய் கலந்துக்குவாங்க. திமுக புறக்கணிக்கிறது, முதல்வராக நான் கலந்துக்கிறேன், சரி இதே விளக்கத்தை ஏங்க நிதி ஆயோக்கில் காமிக்கலன்னா அதை பற்றி பேசக்கூடாதுன்னுவாங்க. சரி இந்த கேள்வி நம்ம கேட்குறோமே, நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் கேட்கணும்ல. கூட்டணி கட்சிகள் தமிழ் மாநிலத்துக்கான ஒரு நலனுக்காக தானே இருக்கிறீங்க. என்னங்க நிதி ஆயோக் எவ்வளோ பெரிய இது, அதில் போய் முதல்வர் கலந்துக்க மாட்டேங்கிறாரு. சரி அட்லீஸ்ட்டு நிதியமைச்சரோ இல்லை துறை செயலரையோ நீங்கள் அனுப்பலாமே, ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? கவர்னர் விருந்துக்கு மட்டும் 2 விளக்கம் சொல்கிறீங்கல்ல, ஏன் இதுக்கு பண்ண மாட்டேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள்னால் ரேஸ் நடத்தினா சென்னையில் பாதிப்பா கேட்கக்கூடாது, இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இவங்க அப்படி ஆயிட்டாங்க. இவங்க திடீர்னு ஞாபகம் வரும், நம்ம மார்க்சிஸ்ட் பார்ட்டியில், நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில், முஸ்லீம் லீக்லாம் விட்டுருங்க, மதிமுக அது அதிமுக திமுக பிரிவாக போயிடுச்சு. இந்த 2 + விசிகே அப்பப்போ, ஏன்னா அவர் பாவம், அவர் எத்தனை தான் அவர் எதிர்ப்பார், எத்தனை தான் இது பண்ணுவான்றதுனால அவர் அப்படியே போய்கிட்டு இருக்காரு. இதுலேயும் நீங்கள் சேனல்களுடைய விவாதங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிபேட்டுகளில் ஒரு திமுக, ஒரு வலதுசாரி ஆதரவாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு கூட்டணி கட்சி. பத்திரிகையாளர், கூட்டணி கட்சி, திமுக 3 பேரும் ஒரே சைடு பேசுவாங்க, நெறியாளரும் அதே சைடு பேசுவார். 4 பேர் ப்ளஸ் வலதுசாரி ஆதரவாளர் இல்லாட்டி அதிமுக இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. அதனால தான் டிபேட்டு மேலே ஜனங்களுக்கு ஒரு எரிச்சல். இது ஒரு நியாயமான டிபேட்டாக இல்லாமல் தேவையற்ற விவாதங்களை டிபேட் பண்ணுறதெல்லாம் போகுது. அப்போ கூட்டணி கட்சிகளை இந்த மாதிரி பேசுகிறத விரும்ப மாட்டாங்க.
அதுக்கு என்ன செய்யணுமோ ஆஃப் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி தான் இப்போ இதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயம் வந்து ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது சார். என்னன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது சாதிய மதவாத ரீதியான கட்சிகள் வந்து இதில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுலேயும் இதை சொல்லிவிட்டு அவரே மென்ஷன் பண்ணுறாரு, ஏடிஎம்கே வந்து பங்கேற்கலாம், அவங்களுக்கு நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து அழைப்பு விடுத்துருந்தோம். அப்போது அவர் வந்து அக்னாலேஜ் பண்ணுறாரா சார், மைனாரிட்டிஸ் மக்களோட முக்கியமான தலைவன். அப்போ அவர் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே வந்து எந்த ஒரு சாதியும் மத ரீதியான ஒரு அரசியல் பண்ணலை அப்படின்றத அவர் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரா சார்? ஜாதி மத அரசியலை ஏடிஎம்கே பண்ணுதுன்னு திமுக கூட குற்றச்சாட்டு வைக்க முடியாது. இல்லை சார், அவங்களோட திமுகவோட முக்கியமான இது என்ன, எப்போ பார்த்தாலுமே வந்து பிஜேபியோட அவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்க. இதுதான் தொடர்ந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டே வராங்க. வந்து கூட்டணி பற்றி பேசுறது. அதிமுக ஒரு மதவாத கட்சி, ஜாதிய கட்சின்னு திமுக கூட குற்றச்சாட்டு வைக்க முடியாதுன்றேன். ஏன்னா அது வந்து ஒரு பொதுவான ஒரு இதுதான். இன்னும் திமுகவோட ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் நம்ம திராவிட மாடல். ஒரு பக்கம் நாத்திகமா நான் பெரியாருன்னுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பூமி பூஜையிலேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏ போய் ஸ்கூலில் போய் சுனாமி வந்துச்சுன்னா பாவம் செஞ்சவங்களை மட்டும் சுனாமி எப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுமா? இதுனா டிகாஷன் ஃபில்டர் பண்ணுறதா? இது டிகாஷன் மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது குழந்தைங்க தானே, அதுங்க பிஞ்சு குழந்தைங்க, அதுக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன சொன்னாலும் நம்போம். அதனால் கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் சுனாமி வந்தால் நல்லவர்களை மட்டும் விட்டுறோம் அப்படின்னு. அப்போ அந்த 2004 சுனாமியில் இறந்ததில் எல்லாருமே கெட்டவர்கள் தீயவர்களா? இது மாதிரி கருத்துக்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறது. இந்த இது முத்தமிழ் முருகன் விழா நடத்துகின்ற பொருளாக தீர்மானம் போட்டு அதெல்லாம் பண்ணுறது, இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து அந்த வேலைலாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க க்ளீனாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த வாட்டில் போய்கிட்டே இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. இவர் முதல்வராக நான் ஆளுநர் விருந்தில் கலந்து கொள்வேன், திமுகவாக அதை எதிர்ப்பேன் அப்படின்வார். ஆனால் முதல்வராக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியதுன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் சேர்ந்து நான் வேலை செய்கிறேன்றாரு. அப்போ ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருமே அந்த நம்பிக்கை உள்ளவங்க தானே. அப்போ அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதானே. இப்போ சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. என்ன கேட்க போகிறாங்க? யார் கேட்க போகிறா? ஏன் வாழ்த்து சொன்னீங்கன்னு கேட்க போகிறாங்களா? அப்போ இது என்ன? ஏன் இப்போ தீபாவளி யாருமே கொண்டாடாமல் இருக்கீங்களா? நான் கேட்குறேன். உங்கள் அமைச்சரவையிலையோ உங்கள் எம்எல்ஏக்களோ உங்கள் மற்ற பிரதிநிதிகள் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் யாருமே தீபாவளி கொண்டாடுறது, யார் வீட்லேயும் கொண்டாடுறது இல்லையா? சும்மா இதை பார்த்தாலே தெரியுது இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு விளக்கம் கொடுக்கறது, முட்டு கொடுக்கறது, தீக்காவிலேருந்து வந்து முட்டு கொடுக்கறது. ஏன் இவர் சொல்லனா? அது வந்து பிற்போக்குத்தனமான இதெல்லாம் கொண்டு வந்துருக்குது. விநாயகர் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்தார். எத்தனை நூற்றாண்டுக்கு பிறகு வந்தால் என்ன? விநாயகரை இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, விநாயகரை வணங்குறாங்கல்ல. வணங்காதவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு காரியம் நடக்குன்னா முதல் இதே விநாயகருக்கு தான், பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குறாங்க. அப்படிப்பட்ட விநாயகருக்கு இது வருதுன்னா எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதுக்கு ஒரு வினோத விளக்கம். தீபாவளிக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து வட இந்திய பண்டிகை. அப்போ ஏன் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறீங்க? பொங்கல் கொடுத்துட்டு போங்க. எங்கள் அரசு திராவிட மாடல் அரசு, நாங்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையில் தான் போனஸ் கொடுப்போம் அப்படின்னு மாற்றுங்க. ஏன் மாற்ற முடியல? அப்போ இது எல்லாமே வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற தடுமாற்றத்தை தெரியுதா? அவங்க இது கிடையாது. இப்போ திருமாவளவன் அவர் வந்து இது அதனால தான் அதை வந்து ஒரு ஜாதி கட்சியாக அந்த மாதிரிலாம் பார்க்கல. இன்னொன்று நான் எப்படி பார்க்குறேன்னா, திருமாவளவன் தான் 2016 நான் ஏற்கனவே சொன்னபடி மக்கள் நல கூட்டணிக்கான அச்சாரமாக இருந்தவர். 2016 2026 10 ஆண்டுகள். ஏன் திருமாவளவனே மீண்டும் அந்த சாரதியாக இருக்கக்கூடாது? அதே 200 சீட்டு நிற்போன்னு 2016 சொன்னாங்க. இப்போ அதே 200 சீட்டு நிற்போன்னு சொல்கிறாங்களா இல்லையா? முதல்வர் சொல்கிறாரு, உதயநிதி சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? 234ன்னு சொன்னால் கூட நம்ம கவனம் தரலாம். சரி, மொத்தமாக கூட்டணியோடு சேர்த்து திமுக கூட்டணி 234 ஜெயிக்கும், 40-40 நாங்கள்ல, அது மாதிரி 234 ஜெயிக்கும்னா ஓகே, நீங்கள் எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன்னு. ஆனால் 200 சீட்டுன்றீங்க, எங்கே சொல்கிறீங்க? உங்கள் மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொல்கிறீங்க. அவர் வந்து அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, சில கட்சிகள் வெளியேறலான்றாரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மூத்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு? முன்ன மாதிரி இல்லை, 2024 இருந்த அதே கூட்டணி 2026 கொண்டு வர முடியுமான்றது சந்தேகம், ரொம்ப கஷ்டம், இவங்கெல்லாம் வர்றாங்க வேறு, அந்த சூழ்நிலையும் இப்போ இருக்காது, அதாவது மலர்பாதையாக இருக்காதுன்றார். அவர் விவரம் தெரிஞ்சவர், அவரை கைப்பிடித்து வழி நடத்தி விலகி செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்படியே உருண்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலைமையில் தான் திருமாவளவன் இதை சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு
இது பேட்டியோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதிமுக கூப்பிட்ற ஏற்பாடோ அதிமுக கலந்துற ஏற்பாடெலாம் நடக்காது. ஏன்னா அந்த விவாதங்கள் கிளம்பி அப்படியே ஓடும், மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். அடுத்த 2025 தான் ஒவ்வொருத்தருடைய முகமும் வெளிப்படும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ் மீட்டில் தான் வந்து கூப்பிட்ருக்காரு. முறையான அழைப்பு வருமா வராதான்றது இன்னமும் சந்தேகத்தில் தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி அவர்கள் இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எப்படி அவரான ஒரு ரோலை அவர் ப்ளே பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்பப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எதிர்க்கட்சி கூட்டணிகள் உடைய வாய்ப்பு இருக்குதோ, அதையெல்லாம் பயன்படுத்துகிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை. தலைவன் இல்லை, எல்லாருமே ஒரு கட்சியே அந்த வேலையை தான் பண்ணும். அந்த வகையில் இந்த மாதிரி திருமாவளவனுடைய இந்த விஷயங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்துதுன்னா அதை அதிமுக பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அதே நேரத்தில் அழைப்பு விட்டாலும் அழைப்பு விடுகட்டுனா போக மாட்டாங்க. அழைப்பு விட்டு பேசுனா எடப்பாடி கலந்துக்க வாய்ப்பு கிடையாது. அதிமுக சார்பில் யாராவது கலந்துக்குவாங்க. அதுவே பெரிய இது ஒரு ரெப்ரசன்டேஷன். அதிமுக சார்பில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய திமுக கூட்டணிக்கு பார்க்கக்கூடிய. சார், இது எல்லாமே தாண்டி இந்த ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயமும் பேசப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, ஆட்சியில் அவங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அதனோட ஆரம்பம் தான் இந்த மாநாடு. இதை தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதை தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்களே சார். அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு கேட்டு நடக்க வேண்டிய காலகட்டம் 2 வந்தது. 1 80 அதிமுக ஆட்சியை கலைச்ச பிறகு இந்திரா காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. அன்றைக்கி கூட்டணி ஆட்சின்ற மாதிரி ஒரு இது போட்டாங்க. 112 சீட்டு திமுகவும் 114 சீட்டு காங்கிரஸும் நின்றுச்சு. யார் முதல்வர்ன்றத பிரச்சனை வந்துச்சு. மூப்பனார் தான் முதல்வரா அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. அப்புறம் டெல்லியிலலாம் பேசி எவ்வளோ வந்தாலும் கலைஞர் தான் முதல்வர், கூட்டணி அரசாங்கன்ற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. ஆனால் ஜெயிக்கலை. எம்ஜிஆரே மறுபடியும் மீண்டும் அதே எண்ணிக்கை நான் ஒரு 2 இது மட்டும் கம்மியாக ஜெயிச்ச மறுபடியும் ஆட்சி பிடிச்சார். 2வது வாய்ப்பு வந்தது 2006 to 2011. திமுக குறைவான இடங்கள், விஜயகாந்த்னால 2 சைடுமே அடி. ஏடிஎம்கே 62 சில்லறை என்னமோ வந்தாங்க, திமுக 93 கிட்ட வந்தாங்க. கூட்டணி சார்பில் காங்கிரஸ், மார்க்சிஸ்டுகள் மற்றவங்களாம் வச்சு ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைச்சாங்க. அப்போது கூட காங்கிரஸோ மற்றவர்களோ வந்து கௌரவமாக விட்டு கொடுத்தாங்க, அமைச்சரவையில் பங்கு கேட்கல. கலைஞருடைய சாமர்த்தியம் வேறு. அதனால் அது மைனாரிட்டி திமுக அரசாக நடந்தது. இனி வருங்காலங்களில் விஜய் ஒரு வேளை வந்து விஜய் மற்றவர்கள் ஏதோ கூட்டணி கொஞ்சம் பெருசாக அமைஞ்சு ஒரு தொங்கு சட்டசபை வருதுன்னா கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இப்போ இதே கூட்டணி திமுகவில் இருக்குது, விஜய் தனியாக இருக்கார், சீமான் தனியாக இருக்கார், அதிமுக கூட்டணி அமையலை, என்டிஏ தனியாக இருக்குது அப்படின்னா மீண்டும் திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். வெறுப்பு இருக்குதோ விருப்பு இருக்குதோ வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் கூட்டணி பலத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு கூட்டணி இது அமைச்சரெல்லாம் வராது. திருமாவளவனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 6 தொகுதி கொடுக்குற இடத்துல போய் எங்கெங்க கூட்டணி இது பண்ணுவாங்க? 60 தொகுதி இருந்தாலும் கூட்டணின்னு நீங்கள் தான் பேசலாம். இதை தான் நான் சொல்கிறேன். அவர் இந்த மாதிரிலாம் வளர்ந்துருந்தாருன்னா, இப்போ சீமான் மாதிரி ஒரு 8% 10% வச்சுருக்காருன்னா நீங்கள் வந்து பேசி 40 இடம் வேணும். இப்போ இவர் பண்ணார்ல, நம்ம விஜயகாந்த் 41 இடம் நின்னார்ல. அவர் நிற்கும் போது அவருடைய வாக்கு சதவீதம் 2004 10 கிட்ட வந்தது, 2006 எலெக்ஷனில் 8 சில்லற 9 கிட்ட வந்தது. அப்போ வந்து அவர் 2011 அவருக்கு 41 சீட்டு ஜெயலலிதா கொடுத்தாங்க, 29 ஜெயிச்சார், எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அப்போது அவரே கொஞ்சம் அதையே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாலோ, இல்லாட்டி 2016 திமுக கேட்டுட்டு இருக்கும்போது கூட்டணி தான் கேட்டார். துணை முதல்வர் வேணும், இது வேணும்னு. அப்போ கலைஞர் கொஞ்சம் பேசி ஓரளவுக்கு இது பண்ணுறேன், சீட்டு எண்ணிக்கை ஜாஸ்தி கொடுக்குறோன்னாங்க. அன்றைக்கி சேர்ந்துருந்தால் கொஞ்சம் சீட்டு எண்ணிக்கை ஜாஸ்தி வந்திருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் இது ஏடிஎம்கே இது எல்லாம் வந்து ஒரு மாதிரி தேமுதிகவுடைய தயவு தேவை திமுகவுக்கு ஆட்சி அமைக்க அப்படின்னா அன்றைக்கி ஒருவேளை கூட்டணி அமைஞ்சிருக்கலாம். ஆனால் இவங்களே அதை கெடுத்துக்கிட்டாங்க. 200 சீட் நம்ம ஜெயிச்சிடுவோன்ற நம்பிக்கையில் தேமுதிகவை வெளியே வெள்ளம் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்கள் நல கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர்னு அவர் அங்கே போயிட்டார். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்துச்சு. இது வரலாறு. அதனால் இப்போ வந்து கூட்டணி ஆட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் ஒருவேளை 26 கூட்டணி அப்படியே தூக்கி மாறினாலும் ஏடிஎம்கே பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லையா விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் பக்கம் போனால் தொங்கு சட்டசபை மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வேணால் நீங்கள் சொல்கிறது நடக்கும். அப்போவும் வந்து இந்த கூட்டணின்றதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிறதான் இருக்கும். யார் யார் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்லாம் பொறுத்து. அதனால் இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கிற கூட்டணிக்கு
இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அப்படி வரது வாய்ப்பு. ஓகேங்க சார். அது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக இதை மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. ஸோ அது சார்ந்து நிறையா தகவல்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார்.